வெல்கம் டு ஐஎஸ் கொலாப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் வந்து ரீச் ஆகும். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட்டுடைய சம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 83% ஆஃப் த மேக்ஸிமம் மார்க்ஸ் அண்ட் பாஸ்ட் பை 60.5 மார்க்ஸ். பட் இஃப் ஹி ஸ்கோர்ஸ் 58%, then the marks in the same exam, then he failed by 52 marks. Find the maximum marks of the exam. அது என்ன சொல்றீங்கன்னா, a student score 83% of the maximum marks. மொத்தம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 83% தான் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவன் பாஸ்ட் பை 60.5 மார்க்ஸ். ஆனால் பாஸ் மார்க் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 60.5 தான் அதோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 60.5 மைனஸ் பண்ணிங்கன்னா அதில் பாஸ் மார்க் கிடச்சிடும். ஸோ அதே எக்ஸாம்பிள் இஃப் ஹி ஸ்கோர்ஸ், இப்போ இமேஜின் பண்ணுறாங்க, இஃப் ஹி ஸ்கோர்ஸ் 58% மார்க்ஸ் இன் த சேம் எக்ஸாமினேஷன் ஹி ஃபெயில்டு பை 52 மார்க்ஸ். அவர் இன்கேஸ் அதில் வந்து அவர் 58% எடுத்திருந்தாருன்னா அவர் எவ்வளோ மார்க்னால ஃபெயில் ஆகிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 மார்க்னால ஃபெயில் இருப்பார். ஸோ 58% எடுத்திருக்காரு, அதில் 58% எடுத்திருக்காரு, அதில் 52னால ஃபெயில் ஆகிட்டார். இன்கேஸ் 52 எடுத்திருந்தாருன்னா பாஸ் ஆகிருப்பார். அதான் விச் இஸ் ஈக்குவல் டு பாஸ் வந்துருக்கு. இவர் 83% எடுத்திருக்காரு மேக்ஸிமம் மார்க்கில், ஆனால் அவர் வந்து என்ன பாஸ் மார்க்கோட அதிகமாக எடுத்திருக்காரு. ஸோ அதனால் 60.5 இதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் அந்த பாஸ் மார்க். சரியா, பாஸ் மார்க்கோட 60.5 அதிகமாக எடுத்துருக்கிறதுனால செப்பரேட் பண்ணுறேன். ஸோ 83% மைனஸ் 60.5 விச் இஸ் ஈக்குவல் டு பாஸ் மார்க் இஸ் ஈக்குவல் டு 58% ப்ளஸ் 52. ஸோ இதுக்கு ஈக்குவல், ஓகேவா, இதுக்கு ஈக்குவல். அப்போ கண்டிப்பாக இது ஈக்குவலாக, இது ஈக்குவலாக தான் இருக்க முடியும். அப்போ 83% மைனஸ் 60.5 விச் இஸ் ஈக்குவல் டு 58% ப்ளஸ் 52 ப்ளஸ் 52. ஸோ பெர்சன்டேஜ் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ 83% மைனஸ் 58% விச் இஸ் ஈக்குவல் என்ன இருக்கும்? 52 ப்ளஸ் 60.5 சப் பண்ணிக்கலாமா? சப் என்ன இருக்கும்? 25% வரும். 25% இதை ஆட் பண்ணி நினைச்சுக்கலாம், 0.5 and 2 and 1. சரியா, அப்போ நமக்கு கிடைக்கிது 25% வேல்யூ வந்து 112.5. அப்போ ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். மேக்ஸிமம் மார்க்ஸ் மீன்ஸ் 100%. அப்போ 100% என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ இந்த 25 நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 வந்துடும். இந்த 25 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 வந்துடும். அப்போ இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get the answer. ஆன்சர் பார்த்துடலாமா? எஸ். 4 into 5 20, 0 remaining 2, and 4 into 2 8 plus 2 10 remaining 1. ஓகே, அப்போ 4 into 44 plus 1 எனக்கு 45. எஸ், 45. அப்போது 100% வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 415 கிடச்சிருக்கு. 415 கிடச்சிருக்கு. சரியா, ஸோ 450 இஸ் த மேக்ஸிமம் மார்க் ஆஃப் திஸ் எக்ஸாம். புரிஞ்சிச்சா? ரொம்ப சிம்பிளான சம் தான், ரொம்ப கஷ்டம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் மார்க் அவர் 83% எடுத்திருக்காரு. அவர் பாஸ் மார்க்கோட எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுத்திருக்காரு? 60.5 மார்க்ஸ் அதிகமாக எடுத்திருக்காரு. பாஸ் மார்க்கோட 60.5 அதிகமாக எடுத்திருக்காரு. சரியா, அது விச் இஸ் ஈக்குவல் டு இன்னொருத்தர் அதே எக்ஸாம் அவர் 58% எடுத்திருந்தாருன்னா அவர் 52 மார்க்ஸ்லாம் ஃபெயில் ஆகிருப்பார் இருக்கேன். ஸோ அதனால் இந்த பாஸ் மார்க் நமக்கு வேணும் அப்படின்னா இல்லை 52 ஆட் பண்ணால் பாஸ் ஆகிருப்பார், இல்லை 60.5 மைனஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணியிருப்பார். அதான் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவேட் பண்ணி பெர்சன்டேஜ் ஃபுல்லாக ஒரு சைடாகவும் மார்க்ஸை ஃபுல்லாக ஒரு சைடாகவும் வச்சு டோட்டலாக ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஈக்குவேட் பண்ண ஆன்சர் 450 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ அடுத்தல இதே மாதிரி ஒரு ஷார்ட்கட் வீடியோவை வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.